இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான ப்ரோட்டீன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பச்சைப்பயிர் கொட்டை, சுண்டல், பின்ன கொள்ளு மூணுத்தையும் ஒவ்வொரு கப் அளவுக்கு ஈவனாக சேர்த்துட்டு நைட்டெல்லாம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி, 3லேருந்து 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மீடியம் திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு தவாவில் மாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போது இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போது 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஒரு தடவை திருப்பி விடுங்க. இப்போது இது இன்னொரு 2 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.